கூட்டணிக்கு மாற்றாக மூன்றாம் அணி அமைக்க திமுக முயற்சித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக களமாடும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணியில் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கட்சிகளும் இணைந்தன. இந்த கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில் அதனை எல்லாம் சரி செய்து இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கப்பட திமுக ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. அதோடு பல்வேறு மாநிலங்களில் இந்த கூட்டணியில் மோதல்கள் வெடித்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்றது. அதேபோல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக தலைமையில் இந்த கூட்டணி போட்டியிட்ட நிலையில் இந்த கூட்டணி முதல் முறையாக தோல்வியை தழுவியது. அதனைத் தொடர்ந்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் வெளியேறியதோடு தவிக அரசின் அமைச்சரவையிலும் பங்கேற்றன. மேலும் இடதுசாரிகளும் திமுக கூட்டணியிலிருந்து விலகின. அதோடு கடந்த மாதம் டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திலும் திமுக பங்கேற்றதோடு இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனும் கூறியிருந்தார். இதனால் இந்திய கூட்டணியில் திமுக இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தின் மூலம் பாஜக அரசையே பணிய வைத்த கரப்பான் ஜனதா கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்து மூன்றாவது அணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியின் முக்கிய முகமாக உள்ள காங்கிரஸ் கட்சியோடு ஆம் ஆத்மி, திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு முரண்பாடு உள்ளது. இந்த சூழலில் தற்போது கரப்பான் ஜனதா கட்சியும் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணிக்கு மாற்றாக கரப்பான் ஜனதா கட்சி, ஆம் ஆத்மி, திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட மாநில கட்சிகளை இணைத்து மூன்றாவது அணியை உருவாக்கும் முயற்சி நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே சமீபத்தில் சிறந்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் ஆகியோரை குறிப்பிட்டிருந்தார். இதனால் அவரும் இப்படி ஒரு அணியை உருவாக்குவதில் மும்முரமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த மூன்றாவது அணி உருவாக்கம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் புதிய தலைமுறையிடம் பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்தியா கூட்டணிக்கு மாற்றாக திமுக, இடதுசாரிகள், அப்புறம் கரப்பான் ஜனதா கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாம் அணி அமைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? நிச்சயமா இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்கள் காங்கிரஸோடு இல்லை. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எப்பொழுது பங்கேற்கலையோ அப்பொழுதே அந்த உறவு முறிந்துவிட்டது. திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த நட்பு முழு விரிசலை ஏற்படுத்தியது 2026 சட்டமன்ற தேர்தல். அப்ப கிட்டத்தட்ட திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுறதுக்கு முதல்ல பிரதமர் வேட்பாளர் வேணும் அல்லது வலுவான ஒரு கூட்டணி வேணும். நீங்க 2014 திமுக தேர்தலை சந்தித்த போது அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. கிட்டத்தட்ட காங்கிரஸ் தனியாகவும் திமுக தனியாகவும் தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளையும் தோல்வி அடைஞ்சாங்க. இதே நிலைமைதான் 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்டது. தேர்தல் நெருக்கத்துல பாஜகவோடு இருந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தனித்து தேர்தலை சந்திச்ச அதிமுக காட்டுறதுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. அனைத்து தொகுதிகளையும் அவர்களும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த சூழல்ல தான் இன்னைக்கு நாடு முழுவதுமே ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு கால பாஜக ஆட்சியை நம்ம ஒரு ஒப்பீட்டு அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பின்வாங்கின விஷயங்கள் ரொம்ப குறைவு. அதுலயும் இந்த கரப்பான் ஜனதா கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா தொடங்கி கிட்டத்தட்ட மாணவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்கப்படுது. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு வட இந்தியால வலிமையான அளவுல கரப்பான் ஜனதா பார்ட்டிக்கான ஒரு அமைப்புக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு தெல்ல தெளிவா இருக்கு. இப்ப திமுகக்கு இங்க காங்கிரஸோட உறவு இல்ல. பாஜக எதிர்ப்பு தான் திமுகவோட அடிநாத புள்ளியாக இருந்துச்சு. 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல். அதனால அவங்க பாஜகவோடு இணக்கம் காட்டினாலும் கூட பாஜகவோட இணங்கி தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. சோ அந்த கரப்பான் ஜனதா பார்ட்டியோட அவங்க கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அமைப்பு கட்சியா மாறினா ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு திசை காட்டுவாங்க நமக்கு. அது ஒரு பொது அரசியல்ல இந்த அபிஜித் தீப்கே ஒரு பேட்டி கொடுக்கிற பொழுது கூட இந்தியாவோட சிறந்த முதல்வர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறப்ப லாபகமா காங்கிரஸை தவிர்த்திருக்கிறார். அவர் ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய அரசு சிறப்பாக செயல்பட்ட அரசுங்கிறாரு. கேரளால முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனை குறிப்பிடுறாரு. இவர்களெல்லாம் பதவி காலம் கடந்த மே மாதம் 4ஆம் தேதியுடைய முடிந்து விட்டாலும் கூட அவர் சிறந்த முதல்வர்கள்னு கேட்கிறாங்க. ஆனா அவர் முன்னாள் முதல்வர்களோட இவர்களுடைய பேர்ல சொல்றாரு. இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில நம்ம பாக்குறப்ப காங்கிரஸுக்கு இது பல சிக்கல்கள் இருக்கு.
காங்கிரஸோட பொருந்தாத இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குங்கிற செல் திசையை நமக்கு காட்டுது அப்படின்னு நான் பாக்குறேன். சார் இந்த கூட்டணியில வந்து யாரை சார் வந்து பிரதமர் முகமா வந்து முன்னிறுத்த முடியும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிரதமர் முகம் என்று பார்க்கிறப்ப பொதுவாக இடதுசாரிகளை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் அவர்கள் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலேயே அவர்கள் வந்து ஒரு அமைச்சராவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கூட அதை முன்னெடுக்கல. அப்ப ஒருவேளை தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுகவினுடைய தலைவர் கொளத்தூர் தொகுதியில தோல்வியடைந்திருந்தார். அவர் கூட கிட்டத்தட்ட அது தொடர்பான தேர்தல் வழக்குகள் எல்லாம் கூட தாக்கல் செய்திருக்கிறார். சோ அந்த சூழல்ல நீங்க பிஜேபி எதிர்ப்புங்கிற புள்ளியில நம்ம வீரியமாக ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா செயல்பட்ட அனுபவத்துல முக ஸ்டாலின் அவர்களை கூட அவர்கள் முன்னிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அபிஜித் தீப்கேங்கிறது வட இந்தியா முழுவதும் அறியப்பட்ட முகமாக இன்னைக்கு மாறிவிட்டது. சோ அது ஒரு இளையவராகவும் அவர் இருக்கிறாரு. சோ இந்த இளைஞர்களை ஒட்டுமொத்தமா ஈர்க்கிறதுக்கு அந்த முகமும் பரிந்துரைக்கப்படலாம். இடதுசாரிகள் பங்கேற்பாளர்களாக மட்டும்தான் அந்த ஆட்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் திமுகவுக்கும் இது ஒரு நல்ல பிளேயா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா தாவேகா தான். நீங்க தமிழ்நாட்டுல இளைஞர்கள் அமைப்பு ஒட்டுமொத்தமாக அவர் பின்னால் திரண்டது, வாக்களித்தது, அதனாலதான் அந்த வெற்றி கிடைத்தது. ஆனா இன்னைக்கு மாணவர் போராட்டங்களுக்கு டிவிகே கவர்மெண்ட் பண்ற தடைகளாக இருக்கலாம், சுற்றறிக்கைகள் அனுப்புற விஷயமா இருக்கலாம், எஸ்எஃப்ஐ டிஒஎஃப்ஐ போராட்டங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பினதா இருக்கலாம், குஜிலியம்பாறை வட்டாட்சியற்ற கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு கேட்டதா இருக்கலாம். இது போன்ற விவகாரங்களால அந்த போராட்ட களத்துல இருந்து அவர்கள் கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறாங்க. சோ அந்த சூழல்ல அந்த காக்ரோச் ஜனதா அப்படிங்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ல டிஎம்கேக்கு அது பிளஸ்ஸா தான் அமையும் தான் பார்த்தேன். ஓகே சார், நன்றி சார். ரொம்ப நன்றி.